நமது இந்திய துணைக்கண்டம் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இன்று வரை திகழ்ந்து வருகிறது. இந்த ஜனநாயக திருவிழாவிலே பாராளுமன்றத்திற்குரிய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இங்கே பல இந்தியா முழுவதும் உள்ள கட்சிகள் தங்களுக்குள் ஒரு கூட்டணியை வைத்து ஆட்சியை பிடிப்பதற்கு அவர்கள் மும்முரமாக இறங்கியுள்ளார்கள். இந்த நிலையிலே தமிழ்நாட்டினுடைய நிலை மிக முக்கியமான பங்கு வகித்து வருகிறது. கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது இந்திய துணைக்கண்டத்துக்கே தமிழகம்தான் வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. புரட்சித் தலைவி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி, அவர்கள் காலத்திலெல்லாம் தமிழகத்தினுடைய பங்கு மிக முக்கியமாக விளங்கி வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு பதற்றமான சூழ்நிலை அரசியலில், தமிழக அரசியலில் நிலவுகிறது. பல கட்சிகள் ஒன்று கூடி யார் போட்டியிடுவது என்ற ஒரு மனப்பான்மை இங்கு நிலவி வருகிறது. இந்த நிலையிலேயே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக சாதுரியமாக, அவர் தெளிவாக தெளிந்த சிந்தனையுடன், முழு விவேகத்துடனும் வீரத்துடனும் அவர் தமிழகத்தை ஆளுகின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்தும், மோடி அவருடன் கூட்டணி அமைத்தது மட்டுமல்லாமல் அதற்குரிய அவர் சீட்டுகளை கேட்டு பெற்ற சாதுரியம் மக்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. ஆனால் அந்த வியப்பில் ஆழ்த்தினாலும் எதிர்கட்சிகள் அவரை குறை கூறுவதையே ஒரு தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். காலை 11:30 மணி அளவிலே ஜிஆர்டி மண்டபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பற்றி உங்களிடம் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது மிக மிக ஒரு சிரமமான ஒன்று. அதை அன்புமணி ஐயா அவர்கள் மிக சாதுரியமாக கையாண்டதை பாராட்டாமல், அதை வேண்டுமென்றே பத்திரிகையாளர்கள் பலவிதமான கேள்விகளை கேட்டு அவரை கஷ்டப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர் பொறுமையாக, எல்லாவற்றுக்கும் பொறுமையாக, ஒரு இடத்தில் பார்த்தீர்கள் என்றார், அவர் கோபம் வந்தால் கூட அந்த நிருபரை தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் தான் சொன்னாரே தவிர அவர் எந்த விதத்திலும் அவருடைய கோபதாபங்களை காட்டிக்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லை என்றால், இவர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு தர்மம் இருக்கிறது. பத்திரிகையாளர் தர்மத்தை மீறி எப்படி என்றால் எல்ஓசின்னு என்று சொல்வார்கள், லைன் ஆஃப் கண்ட்ரோல். பத்திரிகையாளர் ஒரு எல்ஓசி இருக்கிறது. எப்பொழுதுமே பத்திரிகையாளர் அந்த தர்மத்தை மீறக்கூடாது. பத்திரிகை தர்மத்தை மீறுவது பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஆபத்தானது. பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயர்கள் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் வன்னியர்கள் இனத்தின் மீதும் ஒரு தாக்குதலை நான் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். பத்திரிகையாளர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வழிகாட்ட வேண்டும், என்ன நடப்பது என்பதை தான் சொல்ல வேண்டுமே தவிர இவருடைய எண்ணத்தை புகுத்துவது, மற்றவர்கள் எழுதி கொடுத்து கேட்பது, வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் கேட்டுக்கொண்டு இன்று என்ன கேவலமாக பேசுகிறார்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீர்கள் என்றால், அதில் கேள்விக்கு பணம் வாங்கி கொண்டு கேள்வி கேட்டார்கள் என்றால் யாருக்கு அசிங்கம்? இந்த பத்திரிகையாளர் சமுதாயத்துக்கே ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகனால பத்திரிகையாளர்லாம் இனிமேல் அவர் தயவு செய்து நீங்கள் கேளுங்கள், எந்த கேள்வியும் கேட்டு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்கள் தர்மத்தை மீறாதீர்கள். இல்லை, உங்கள் தர்மத்தை மீறவில்லை என்றால் இப்போ எங்களை போன்ற நீதிபதிகளும் ஓய்வு பெற்றவர்கள், அதிகாரிகள் எல்லாரும் அவர்களுக்கு துணை வர வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏதோ நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ எங்களுக்கும் 10 பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, பத்திரிகை சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்தால் அப்போ என்னாகும்? நீங்கள் எந்த இடத்துலையும் பத்திரிகையாளர் தர்மத்தை நீங்கள் நடத்த முடியாது. ப்ரெஸ் மீட் நடத்துறது ஒரு பத்திரிகை சுதந்திரம் இருக்குது என்று நிலைநாட்டினது. ஏன்னா எல்லாரும் ஒரு நாளாக குறை கூறினாங்க, பாரத பிரதமர் பத்திரிகையை சந்திக்கவில்லை, பத்திரிகையை சந்திக்கவில்லை என்றார். அவருக்கு தெரியும் இது மாதிரி சந்திச்சா என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அவருடைய உளவுத்துறை மூலம் கேட்ட தகவல் அடிப்படையில் அவர் செயல்பட்டார் சாதுரியமாக. அதுபோல் என்ன பண்ணுவோம், டாக்டர் அன்புமணி அவர்களும் இனிமேல் ஒரு பத்திரிகையாளர் போகும்போது நான் யாரோட போகிறோம், எந்த ஆயுதம் எடுத்துகிட்டு போகிறோம், எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும், யார் கேட்டால் எப்படி சொல்லணும், இப்படி பார்த்தா யார் இருக்கிறாங்க, அப்படி பார்த்தா யார் இருக்கிறாங்க, எந்த பத்திரிகையாளர் எப்படி கவனிக்கணும், அது கூட இவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் நீங்கள் மிக சாதுரியமாக நடந்து கொண்டாருன்னு தான் நான் முடிவு வருகிறேன். அவர் சாதாரணமாக அவருடைய கேள்விகள் விஷ்ணு பிரசாத் பற்றி கேட்கும்போது கூட அவர் என்ன சொன்னார், எங்களுடைய குடும்ப உறவை பிரிக்க பார்க்கிறார் என்று தான் சொன்னாரே தவிர வன்னிய இன மக்களுக்கு அவர் பின்னாடி போகிறாருன்னு சொல்லவே இல்லை.
அதை இவர்கள் வந்து வேண்டுமென்றே வன்னியன மக்கள் ஏதோ இவர்களுக்கு துரோகம் செய்து விட்டது மாதிரியும் வன்னியனர் அது ஒரு 2 பேர் அங்கே வந்து ரிசைன் பண்ணிவிடுவாங்க. அந்த ரிசைன் இப்போ ரஞ்சித் ரிசைன் பண்ணார், என்ன ஆயிடுது? இப்போ அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதற்காக எங்களை போகிற நீதிபதிகளாம் நாங்கள் பாமகவுடைய உறுப்பினர்களும் கிடையாது, நாங்கள் வன்னிய சங்கத்தினுடைய சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியும் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு எந்தவித பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் வந்து இவர்களுக்காக நாங்கள் கை கொடுக்கவும் தோள் கொடுக்கவும் தயாராக இருக்கோம் என்பதை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தற்சமயம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு மீம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பரப்பப்படுகின்ற ஒரு செய்திகள். அதற்காக ஒரு விங்கி வந்து தயாராக நிலையில் கண்டதை போட்டு கண்டதை செய்யணும், கண்டதை செய்யுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. பாமகவை குறி வச்சு தாக்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அதில் குறிப்பாக அதில் சொல்ல விரும்ப என்னவென்றால், திராவிட கட்சிகளுடன் நாங்கள் கூட்டு இல்லை என்று சொன்னோம், இப்போது நாங்கள் திராவிட கட்சியோடு ஏன் கூட்டு என்று ஒரு பரப்புகிறார்கள். நான் கேட்கிறேன், திராவிட கட்சி என்பது பெரியாரால் துவக்கப்பட்ட கட்சி. அவர் என்ன சொன்னார்? நாத்திகம் தான் அவருடைய கொள்கை என்று சொன்னார். ஆனால் இன்று நடந்தது என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா சொன்னார். அப்பொழுதே அதனுடைய திராவிடனுடைய பாரம்பரியம் நீர்த்து போய்விட்டது. அவர் போன பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார். எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க? எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா அவருடைய தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா விபூதியை போட்டுக்கிறது, குங்குமம் வச்சுக்கிறது, இதான் பண்ணாங்க. அப்போ வந்து 100க்கு 90% வந்து நீட்டு போய்விட்டது. அப்போ இருக்கிறது என்ன? இப்போ திராவிட கழகத்தில் 1-2 பேர். அந்த திராவிட கழகத்தினுடைய தலைவரும் பார்த்தீங்கன்னா எந்த வித கொள்கையும் இல்லாமல், பெரியாருடைய கொள்கை என்னன்னா ஆளுங்கட்சி ஆதரிக்கின்றது தான் அவருடைய கொள்கை. ஆனால் இவர்கள் வந்து ஆளுங்கட்சி ஆதரிக்காத எந்த காரணத்துக்காகவோ பல எண்ணங்களுக்காகவோ அவர் வந்து எப்பொழுதுமே நான் இரட்டை குழல் துப்பாக்கிங்கிறாரு. இதெல்லாம் வெத்து கோஷங்கள் என்று தான் நான் கருதுகிறேன். ஆகவே இவர்கள் வந்து மிக சாதுரியமாக திராவிட கட்சிகளுடன் இவர் எந்த விதமான கூட்டணியும் வைக்கவில்லை என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் இவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற போதே கழகம் இல்லை, இவங்க கழகத்தோட கூட்டு வைக்கிறது இல்லை. இவர் வந்து கட்சி என்று ஆரம்பிக்கும் போதே நான் மாறுபட்டவன் என்று ஆரம்பத்திலேயே ஐயா அவர்கள் தோற்றுவிக்கும் போதே எண்ணி இருக்கிறார். இல்லை என்றால் அவர் வந்து கழகம் என்று வைத்தார், பாட்டாளி மக்கள் கழகம் என்று வைக்கவில்லை அவர். ஏனென்றால் கழகங்கள் இருந்தாலே கழகங்கள் வரும் என்று அவருக்கு புரிந்திருக்கிறார். இருந்தாலும் வந்து இப்பொழுது ஒரு பெரிய ஒரு தத்துவம் என்னன்னா, கூட்டணி தத்துவத்தில் வந்து கொள்கை வேறுபாடுகள் எவனா இருக்கலாம். டாக்டர் அன்புமணி அவர்களே வந்து அவருடைய பேட்டியில் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்திய துணை கண்டத்திலே எதிரும் புதிருமாக இருந்த பிஎஸ்பியும் சமாஜ்வாதி கட்சியும் இன்று ஒன்றாக இணைந்து போட்டியிடுகின்றன. அதே போல் சிவசேனாவும் காங்கிரஸும் வந்து காங்கிரஸ் எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்படும் இந்திய துணை கண்டம் இன்று மிக அச்சுறுத்தலுக்கு இருக்கும்போது அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இராணுவத்தின் பின்னால் நிற்கிறது. அப்படி என்றால் அவருடன் காம்ப்ரமைஸ் பண்ணுறார்கள் என்ற அர்த்தமா? அப்படி அல்ல. கொள்கை வேறு, கூட்டணி என்பது வேறு. கூட்டணி இருந்தால்தான் நீங்கள் ஓட்டு வாங்க முடியும். ஓட்டு வாங்கினால்தான் நீங்கள் வந்து பாராளுமன்றம் செல்ல முடியும். பாராளுமன்றம் சென்றால் தான் உங்களுடைய குரல் ஒலிக்கும். உங்கள் குரல் எங்கே ஒலிக்கும்? இன்னையோட வந்து நம்ம 2 மாதம் 3 மாதம் மேடையில் பேசுவாங்க. அதுக்கு பிறகு யார் போய் பேசணும்? பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பேசணும். பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதெல்லாம் வந்து இப்போ நம்ம நழுவ விட்டு விட்டால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய எந்த சலுகையும் நமக்கு கிடைக்க முடியாது போய்விடும். இவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பாட்டாளி கட்சி உள்ளே போய் எதிர்கட்சியாக விலகினா கூட அங்கு அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக அவர் பெற வேண்டிய தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டியது பெற்றே தருவார்கள். ஆகவே நாம் பாட்டாளி கட்சியை வந்து ஏதோ ஒரு முட்டாள்தனமான இல்லை வந்து யோசனை இல்லாமல் பணத்திற்காக எடுத்தார்கள் என்று சொல்வதெல்லாம் வெறும் பொய் குற்றச்சாட்டு என்று நான் உங்களுடன் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா இவர்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக விளங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. படித்தவர்கள், பாமரர்கள், ஏழைகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து பிரிவினரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டணியாக இன்று இது விளங்கி வருகிறது. இந்த கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்த கூட்டணி ஏற்படும் பொழுதே மருத்துவர் ஐயா அவர்கள் அனைவரையும் கலந்தாலோசித்து அவர்களுடைய நிர்வாகிகளையும் கூட்டி எல்லாவற்றையும் கலந்த பின்பு தான் முடிவெடுத்தாரே தவிர அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்தார் என்று
அவர்களுக்கு கலகம் கற்பிப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. நீ சொல்லுங்க. கேள்வி. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு கொள்கை அடிப்படையிலான வெற்றிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கூட்டணி. இந்த பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொள்கை அடிப்படையிலான வெற்றிக்கான ஒரு கூட்டணி. தமிழகத்தில் கடந்த தேர்தல்களில் எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சது இந்த 3 கட்சி தான். அதிமுக 37, பாமக 1, பாஜக 1. அந்த அடிப்படையில் பார்த்தா 40 சீட்டுமே இந்த கூட்டணிக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கண்கூடான ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, கொள்கை அடிப்படையில் திமுக, கம்யூனிஸ்ட்டு இந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மனநிலையில் இருக்காங்க. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக, இந்து தர்மத்திற்கு எதிரான கோட்பாடுகளை கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்குது எதிர்கூட்டணியை பொறுத்த வரைக்கும். இந்த கூட்டணி வந்து கொள்கை அடிப்படையில் இந்து தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இந்திய பாரம்பரியத்தை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இன்னொன்று வந்து மக்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கூட்டணி. அதனால் வந்து இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பொய்யாக இருக்க முடியாது. இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது. அன்புமணியோடைய ப்ரெஸ் மீட்டை பொறுத்து பல விமர்சனங்கள், பல கருத்துக்கள் வந்துகிட்ருக்கு. ஆனால் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லாமல் ஓடலை, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து இவ்வளவு குரோதமான கேள்விகள் கேட்கப்படணுமா அப்படிங்கிறதும் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்ற தலைவர்கள்ட்ட, அவங்க வைகோ உள்ளிட்ட தலைவர்கள்ட்ட, வைகோவும் தான் மாறி மாறி கூட்டணி வைக்கிறாரு, அவங்ககிட்டலாம் இந்த அளவுக்கு அவங்க வந்து பத்திரிகைக்காரர்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. மற்றபடி வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ண விதம் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பயந்து ஓடாமல் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அவர் வந்து நடந்துக்கிட்ட விதம் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். வந்து பாஜக வழக்கறிஞர் பிரிவுடைய மாநில செயலாளராக இருக்குது. என் பேர் அஸ்வத் தாமன்.